அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு பாட்டனி ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டாப் 25 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசனுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிளேலிஸ்ட்லேயும் 11th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா லெசன் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். நீங்கள் புக் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு நோட் பண்ணி வச்சிங்க, அல்லது கொஷின் நம்பர் மார்க் பண்ணி வச்சிங்க. மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஏற்கனவே எக்ஸாம்ஸில் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அல்லது நான் ஓரளவுக்கு தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது எந்தெந்த லெசன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கடைசியில் சொல்லுவோம். அதையும் நோட் பண்ணி வச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனு. இதில் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக் பேக் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் இந்த 6வது கொஸ்டின் நோட் பண்ணி வச்சிங்க. தமிழ் மீடியமும் அதே தான், இங்கிலீஷ் மீடியமும் அதே தான். 6 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் 7வது கொஸ்டின் சரிங்களா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் முனீராவோட பண்புகள் அது நோட் பண்ணி வச்சிங்க. இந்த 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் நிறையா டைம் ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த 8வது கொஸ்டின் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அதே போல் 10வது கொஸ்டின் லைக்கனோட பொது பண்பு சரிங்களா, இது எல்லாமே காமனாக இருக்கக்கூடியது. இந்த 11 இது எல்லாமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது, இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். இந்த வீடியோவும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். பயாலஜிக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நமக்கு பியூர் சயின்ஸ் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக தனியாகவே ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸும் ஒரு 2 மார்க்ஸும் நமக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய பட்சத்தில் அது கேட்டாங்கன்னா இந்த 11வது கொஸ்டினாக இருக்கலாம் அல்லது 12வது கொஸ்டினாக இருக்கலாம். அதனால் இந்த 11, 12 நோட் பண்ணி வச்சிங்க. இது பயாலஜிக்கு எல்லாமே கிடையாது. அதே போல் இந்த மைசீலியத்தோட வகைகள் இதெல்லாமே ஸ்லிப் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. சார் என்ன சார் எல்லா கொஸ்டினும் நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் சரிங்களா, அதனால் அது எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து பூஞ்சை கிராம் நேர் எதிர் பாக்டீரியங்களுக்குள்ள வேறுபாடு இதெல்லாமே படிச்சிருங்க. இன்டீரியர் கொஸ்டின் நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு லெசனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த 14வது கொஸ்டின் சரிங்களா, 14 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடியம் கிளாமிடோஸ்போர் இதெல்லாமே படிச்சிங்க. அதுக்கடுத்து அகாரிகஸோட லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதனால தான் இந்த 11, 12 நான் சொன்னது. அகாரிகஸோட வாழ்க்கை சுழற்சி அந்த லைஃப் சைக்கிள் சரிங்களா. மினிமம் நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் இது எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நமக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 10 5 மார்க் கேட்பாங்க. நம்ம அதில் 5 எழுதணும். அதனால் 15 லெசன் இருக்குது. ஏதாவது ஒரு 10 லெசனில் நமக்கு 5 மார்க்ஸ் என்ன கேட்பாங்க. அதில் ஒரு லெசன் தான் எது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெசன் சரிங்களா. கண்டிப்பாக நமக்கு 5 மார்க்ஸ் உண்டு. இந்த லைஃப் சைக்கிள் எல்லாம் இது எல்லாமே என்ன பண்ணீங்க படிச்சிங்க. கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுவும் என்னது புக் பேக். நம்ம புக் பேக் எத்தனை பர்சன்டேஜ் கேட்பாங்கன்னா 70% என்னது புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த 70%மே நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 60 மார்க்ஸ் 55 மார்க்ஸ் நீ என்ன பண்ணிடலாம் எடுத்துடலாம். புக் பேக் 1 மார்க் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் நான் ஒரு ஸ்டடி பிளானே சொல்கிறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க. அடுத்து 2வது லெசனில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாப்லாண்டிக் லைஃப் சைன் சரிங்களா. இங்கே கொஸ்டின் மட்டும் மாறி இருக்குது. அதாவது ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழ் மீடியத்துக்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் 6வது கொஸ்டின் பிளக்டோஸ்டில் சரிங்களா. இங்கேயும் 6 தான். 5 எடுக்க மறந்தாச்சு தமிழ் மீடியத்தில். அந்த 5 ஒரு மடிய இருமடிய அந்த வாழ்க்கை சுழற்சின்னு இருக்கும், அதை நோட் பண்ணி. ஒற்றை மடிய இரட்டை மடிய வாழ்க்கை சுழற்சி அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பிக்னோசைலிக் சரிங்களா. இந்த 7வது கொஸ்டின் என்னது பண்ணீங்க படிச்சிங்க. அதுக்கடுத்து ஜிம்னோஸ்பர்முகளுக்கும் ஆஞ்சியோஸ்பர்முகளுக்கும் இடையோட பொதுவான பண்பு வேறுபாடு அதுவும் என்ன பண்ணீங்க படிச்சிங்க. 8வது கொஸ்டின் படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 9வது கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அதேமாதிரி 10வது கொஸ்டின் இது 2 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து நியூக்கிள் சரிங்களா. பியூர் சயின்ஸுக்கு ஸ்பெசிஃபையாக இந்த 13வது கொஸ்டின் கேட்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 15 சைக்கஸோட கூட்டியல் கம்பு. இது வரைக்கும் இது எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு நடந்த எக்ஸாம்ஸில் கேட்கல. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். அதனால் அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 6வது கொஸ்டின் ட்ரா
லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து வேர் ஏறுகொடி தண்டு ஏறுகொடி இது வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க, அது படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஓர் நடுநரம்பு பல நடுநரம்பு சரிங்களா, இதெல்லாமே படிச்சிருங்க. இதில் நமக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். மினிமம் இந்த 3 கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 4வது லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து 4ல் இந்த வச்சு கொஷின் கேட்கலாம் சரிங்களா. 5 அங்க மலர் தனித்த புள்ளி வட்டம் நமக்கு இதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி இந்த 7 வந்து முக்கியமானது, இது புக் பேக் கொஸ்டின் தான், எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து சூழ் ஒட்டுமுறையோட வகைகள், இது 5 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சிங்க. 8வதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் தகுந்த எடுத்துக்காட்டுடன் சதைக்கணிகளை விவரி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து 5வது லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் 5வது லெசனில் 5வது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 5வது லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபேமிலி வந்து கேட்கலாம், அது எந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் கலைச்சொற்களால் விவரி, இந்த கிளைட்டோரியா டென்னேஷியா புக் பேக்கு தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அதனால் புக் பேக்கில் மியூஸா கொடுத்துருக்காங்க, கிளைட்டோரியா டென்னேஷியா கொடுத்துருக்காங்க, வாழையும் சங்குப்பூவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட கலைச்சொற்கள் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணீங்க படிச்சிருங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு 5 மார்க் கண்டிப்பாக உண்டு. எப்படி ஃபஸ்ட் லெசனில் நமக்கு ஒரு 5 மார்க் நிச்சயமாக சொன்னமோ, அதே போல் இந்த லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்கு ஒரு கலைச்சொற்களால் விவரி சரிங்களா. மோஸ்ட்லி கலைச்சொற்களால் விவரி தான் கேட்குறாங்க. ஏதோ ஒரு சில டைம் தான் நமக்கு பொருளாதார முக்கியத்துவம் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க சரிங்களா. அதனால் உங்களுக்கு பொருளாதார முக்கியத்துவம் எதெல்லாமே படிக்கிற மாதிரி இருந்துச்சோ அதெல்லாமே படிச்சுங்க. பொருளாதார முக்கியத்துவம் ரொம்ப இதெல்லாம் இருக்காது. உணவுன்னு ஒரு டாபிக் நோட் பண்ணி வச்சிங்க, உணவுக்காக பயன்படுது, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ மியூஸா அப்படின்னா நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாமே போட்டு இதெல்லாமே பண்ணுவோம். அதனால் உணவு வாழைக்காய் இதெல்லாமே சாப்பிடக்கூடியது தான், பழம் இதெல்லாமே சாப்பிடக்கூடியது தான். அதனால் உணவு அதெல்லாமே ஒரு பாயிண்ட் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸாக நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ கிளைட்டோரியா டென்னேஷனா அதுலேருந்து சாயப்பட்டறைக்கு சாயம் எடுக்கிறதுக்கு பயன்படுது சரிங்களா. இதெல்லாமே ஒரு மார்க்ஸ் தான் சரிங்களா. அதனால் அதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாமே பார்த்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ யூஎஃபிஆர்பிஎஸ்சி அப்படின்னா ஆமனுக்கு இதெல்லாமே சொல்லுவோம், நம்ம ஆயில் இதெல்லாம் மாதிரில இதை எடுப்போம் சரிங்களா. இதெல்லாமே மெயின் பாயிண்ட்ஸ், இதிலே ஒரு மார்க்ஸ் நமக்கு என்ன பண்ணிவிடும் வந்துடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நீங்கள் நம்ம வந்து என்னது செப்பரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியானதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே இது பண்ண தேவையில்ல. ஒரு சில இதில் மெடிசனல் யூஸஸும் இருக்கும், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. டாப்பிக்கு என்னென்ன டாபிக் படிக்க போகிறோன்னு நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. உணவு, மருத்துவம், அலங்காரம், இந்த மாதிரி ஒரு 5 டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னது பயன்படுகிறது அப்படின்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதே தான், சேம் மீனிங் தான் வரும். அதனால் இதெல்லாமே படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவோம். 6வது லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடுருவல் முன்னோக்கி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் இதெல்லாம் படிக்கிறதில்ல ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் 8வது கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோ கேரட்டிக் யூ கேரட்டிக்கு முக்கியமானது இந்த 9, 10 சரிங்களா. நம்ம எப்படி 5 மார்க்ஸ் வந்து இதுவும் ஒரு 5 மார்க் லெசன் தான் சரிங்களா. 6வது லெசனும் ஒரு 5 மார்க் லெசனு. இந்த 3 5 மார்க்ஸு நீங்கள் எதனாச்சும் ஒன்று என்ன பண்ணலாம், இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஆஃப் இயர்லிக்காக இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து பாருங்கள். ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சேனலை மறுபடியும் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து யாராவது ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 7வது லெசனை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ், இந்த 10வது கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணீங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த G0 நிலை 12வது கொஸ்டின் இது வந்து படிச்சிருங்க. இது எல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. சப்போஸ் அதே போல் இந்த 11 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் மியாசிஸ் சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மாற்றி கேட்கணும் அப்படின்னா இந்த வாட்டி எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டினாக இருந்துச்சுன்னா இந்த 14வது கொஸ்டின் என்ன பண்ணலாம் இருக்கலாம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன பண்ணிங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8வது லெசனில் இருக்கிறது எல்லாமே கம்மியான கொஸ்டின்ஸ் தான், அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எல்லாமே 2 மார்க் தான். இந்த நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணிக்காங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீரின் பண்புகள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் என்ன பண்ணி படிச்சுங்க, ஈஸியாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்க டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை படிச்சிருக்கேன். டிஎன்ஏ அமைப்பு அந்த படத்தை வரைஞ்சி நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாமே ஈஸி தான், இதெல்லாமே படிச்சிருங்க எல்லா கொஸ்டினும். அதுக்கடுத்து 9வது லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப
இந்த 7 ஸ்க்ளீரோட வகை 5 மார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த 10வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை வந்து படிச்சிருங்க. இங்கே வந்து தண்டிற்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இங்கே வேருக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 9, 10 5 மார்க்ஸ். இது ஒரு 5 மார்க் லெசன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம ஒரு 3 லெசனை வந்து சொல்லியிருக்கோம். இது ஒரு 4வது லெசனாக நம்ம 5 மார்க்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆவரேஜாக நம்ம சொன்ன 5 மார்க் லெசனை படித்தாலே போதும், நீங்கள் 5 மார்க்ஸ் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, ஒரு சில டைமு இதெல்லாமே எய்தர் ஆரில் வந்துருச்சுன்னா கஷ்டம், தனித்தனியாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்துனது ஈஸி. இந்த 4 லெசனும் 4 கொஷினாக கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த 4 லெசனையும் சேர்த்து எய்தர் ஆரில் கேட்டாங்கன்னா 2 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும். அதனால் அதை வந்து பார்த்து படிச்சிங்க. இந்த 7, 9, 10 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 6வது கொஷினும் மிட் டர்ம் எக்ஸாம், குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இந்த மாதிரிலாம் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 10வது லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய லெசனும் இது தான். படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதில் ஒரு சில கொஷின்ஸ் ஜென்ரல் கொஷினாகவும் கேட்பாங்க. இதில் புக் பேக்கில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினை சொல்லிடுறேன். 8, 10 சரிங்களா? இந்த 8வது கொஸ்டின் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 10வது கொஸ்டினை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து திருப்பி இருக்கக்கூடியது இது எல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடியது. இந்த 18 வந்து புக்கில் இருக்க மாதிரியும் கேட்கலாம், அல்லது அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்டீரியர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஷார்ட்டர் கட்டு, வயர் கட்டு இந்த மாதிரி இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன், அது எல்லாமே பாருங்கள். இதெல்லாமே ஜென்ரலாக படித்து வச்சிங்க. நமக்கு பதப்படுத்தும் முறையை பற்றி ஒரு கொஸ்டின் உண்டு. ஏன்னா நமக்கு பியூர் சயின்ஸுங்கிறதுனால தனியாக செப்பரேட் பண்ணி இப்போ கேட்குறதுனால இந்த சீசனிங் வுட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக உண்டு. நமக்கு பயாலஜி இல்லாததுனால பியூர் சயின்ஸ் செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேருந்து ஒரு கொஷின் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. இந்த 11 என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணிங்க, எந்த சீசனில் இருக்கும். சரிங்களா? மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து 11வது லெசனில் என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 11ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து நம்ம நிறைய என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். இந்த 9 வந்து புக் பேக் கொஷின் தான். இது சிம்பிளாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணாங்க கேட்டாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. 7 வந்து இந்த வாட்டி என்ன பண்ணலான்னா எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடந்த எக்ஸாம்லையுமே 7வது கொஷின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு அது என்ன கொஷின்லாம் கூட கேட்கலாம். நம்ம கெமிஸ்ட்ரி எல்லாமே படிச்சிருப்போம், அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 12வது லெசனில் 2 டாபிக் தான். அந்த 2 டாபிக் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டினில் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஒன்று வந்து நைட்ரஜன் சுழற்சி படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 9வது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் அதே தான் வரும். அதுக்கடுத்து இந்த 6 புக் பேக் நம்ம என்ன பண்ணிங்க நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? இந்த 6வது கொஸ்டினும் அதுக்கடுத்து 9வது கொஸ்டினும் என்ன பண்ணி வச்சிங்கன்னா நோட் பண்ணி வச்சிங்க. நைட்ரஜன் சுழற்சியை படிச்சிருங்க. இந்த 10வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இந்த வாட்டி 5 மார்க்ஸில் இது வந்து என்ன பண்ணலான்னா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு மோஸ்ட்லி 70% ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் புக் பேக் தான். இந்த 8வது கொஸ்டின் வந்து மிட் டர்மு, அதுக்கடுத்து குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 11வது லெசனு 13 பொறுத்த வரைக்கும் புக் பேக் அப்படிங்கிறது ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இன்டீரியர் தான் நமக்கு 13லேருந்து நிறைய கேட்பாங்க. சுழற்சி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கேட்பாங்க. இதில் புக் பேக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 7வது கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9வது கொஸ்டின் சரிங்களா, அந்த ஏடிபியோட கால்குலேஷன் என்ன போடணும், இந்த 7, 9 நோட் பண்ணி வச்சிங்க. இதில் இன்டீரியர் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், நிறையா எதிர்பார்க்கலாம். இந்த 14வது லெசன்லையும் அதே மாதிரி தான் இன்டீரியர் கொஸ்டின் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். இந்த 7 வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் படிச்சிங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதே போல் 6 சரிங்களா, இதுவும் வந்து என்ன பண்ணிங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 9 இந்த 3 கொஸ்டின் என்ன பண்ணிவிடுங்க படிச்சிருங்க. அந்த 13, 14லேருந்து கண்டிப்பாக நம்ம 5 மார்க் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். சுழற்சி எல்லாமே இருக்கும். கால்வின் சைக்கிள், கிரப் சைக்கிள், கிளிகாலிசிஸு இதெல்லாமே இருக்கும். இந்த சுழற்சி எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 7 ரொம்ப முக்கியம். இது மட்டும் கேட்பாங்களான்னா அந்த வாழ்வியல் விளைவுகள், ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு ஆக்சின் இருக்குது, ஜிப்ரலின் இருக்குது, அதுலேருந்து கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 9 திட்டமிட்ட செல் இறப்பு, லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கடுத்து
அந்த 11 இதெல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. இன்டீரியரும் இதில் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். மினிமம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் படிக்கக்கூடியது, இது எல்லாமே படிச்சிருங்க. 1 மார்க்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. 5 மார்க்ஸு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு, அந்த செல் பயாலஜி தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு வருதில்ல அந்த லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு, அந்த 5வது பாடத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களால் விவரி இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக எந்தெந்த லெசன்லேருந்து 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம், எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.